என்ன பிளான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்ன பிளான் இருக்கு? இல்லை இப்போ நீங்க ஆப் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டெலிவரி சர்வீஸ் நீங்களா பண்ற மாதிரியா இல்லை ஏதாவது ஸ்டாஃப் போட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லை சார், டெலிவரி ஆப் வந்து நானே பண்ற மாதிரி தான் சார். இப்போக்கி ஸ்டார்டிங் வந்து நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிக்கப் பண்ண அப்புறம் ஆள் போட்டுக்கலாம். இல்ல நீங்க இருக்கிற ஏரியா வந்து எப்படி சிட்டி ப்ராப்பர் சிட்டி மாதிரியா இல்ல டவுனா இல்ல கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியா அப்படின்னு இல்லை சார், வில்லேஜ் சிட்டியும் ரெண்டு கலந்த மாதிரி தான் இருக்கு. கலந்த மாதிரி மீடியம் மாதிரி. மீடியமா ரெண்டுமே. கொஞ்சம் உள்ள போனா வில்லேஜ் வரும், கொஞ்சம் அவுட்டிங் போனா ரொம்ப சிட்டி. ஓ சரி சரி. பட் அங்க மெயின் ரோடு வந்து சிட்டி சார். மெயின் ரோடு போறப்ப ஓகே, மெயின் ரோடுக்குள்ள போறப்ப வில்லேஜ். இப்ப நீங்க இப்ப இங்கிட்ட எல்லாருமே ஸ்விக்கியும் இல்ல சார், இங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே இங்க ஆர்டருக்கும் வந்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இது கொஞ்சம் சிட்டியாவும் மாறிக்கிட்டு தான் இருக்கு. நைட் டைம்ல இங்க ஆர்டர் வருது, ஜொமேட்டோல இருந்து வருது, ஸ்விக்கில இருந்து வருது. இந்த இந்த சரௌண்டிங் ஆல்ரெடி மளிகை கடை வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த மளிகை கடையும் ஆன்லைன்ல பண்ண போறீங்க. இப்ப மளிகை கடையோட வேற ஏதாவது கடைகள் வந்து ஆப்ல கொண்டு வர போறீங்கன்னு கேட்கறேன். இப்போக்கி இல்லை சார். ஆனா ஃபியூச்சர்ல வந்து இங்க இந்த நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே கேட்டிருந்தேன், இந்த மட்டன் ஸ்டாலுக்கு நான் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த சிக்கன் மட்டன் மற்ற அந்த ஐட்டம் எல்லாமே இங்க வந்து கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. பக்கத்துல எங்கேயும் சரிவர அந்த இது ஹைஜீனிக் இல்லைனால எல்லாமே ஆர்டர் இல்லாம இன்னொரு வந்து சிக்கனுக்குன்னே ஒன்று ஒரு ஒரு ஆர்டர் போட்டு கொண்டு வராங்க இங்க. அது சரிவர பேர் பார்க்கல, பட் அவங்களும் ஆர்டர் டெலிவரி இங்க பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமும் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லையா? நீங்க கடைகளை பேசுறீங்களா? கடைகள் என்ன சொல்றாங்க? கடையில பேசியிருக்கேன் சார். கடையில வந்து அவங்க வந்து எனக்கு மெட்டீரியல் எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கடையில பேசியிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஆப் லான்ச் பண்ணோன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன். நான் என்ன ரேட் தரேன் போடுறேன்னு உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க உங்களது ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உங்க ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆனா அவங்க பண்றது எனக்கு தெரியாம 1 மாசம் பண்றாங்க, அப்புறம் வச்சிடறாங்க. இதுக்காக நான் மொத்த ப்ராடக்ட் லிஸ்ட்டும் உங்களுக்காக நான் எடுத்து கொடுத்து எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால உங்க ஆப் வந்து பேரு நேம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தரேன். நிறைய பேர் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு அது வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொன்னேன், சரி சார், என் ஆப் வந்தோடனே நான் உங்களோட லிஸ்ட் வாங்கிக்கிறேன். எனக்கு இப்பைக்கு ஒரு உங்கள்கிட்ட ஒரு 2000 பொருள் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 100 பொருளுக்கு மட்டும் ப்ராடக்ட் லிஸ்ட் தாங்க, நான் அதை மட்டும் இப்பைக்கு பண்ணிக்கிறேன். என் ப்ராடக்ட் வந்தோடனே நீங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க மளிகை கடை தான் சார், ஆனா ஹோல்சேல் ரேட்ல, அதாவது பெரிய பெரிய கடை வந்து அவங்க வாங்கிட்டு போற மாதிரி சில்லறை வியாபாரம் கிடையாது, ஹோல்சேல் ரேட். இப்போ நீங்க அவங்கள்ட்ட வாங்குவீங்க பிசினஸ்க்கு? ஆமா, இப்ப நான் அவங்ககிட்ட தான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். அதோட பெரிய கடையில வாங்கினது கிடையாது. நான் அவங்ககிட்டயே நான் பேசியிருக்கேன். இப்ப நீங்க ஆப் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண உடனே அவங்கள்ட்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல ஆப் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்ப நீங்க மெயினா வணிகம் இல்லாத ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மீட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் கேட்டு பாருங்க, கடையில கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ரெஸ்பாண்ட் ஆகும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒருவேளை ஆப் பார்க்க போறோம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க நம்ம ஐட்டம் நம்ம அவங்களே எல்லாமே பேக் பண்ணி ரெடியா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கொண்டு போய் கொடுக்குறது ஈஸி தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங். ஏன்னா திருச்சி ஃபுல்லா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஆள் வந்து இப்ப இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் லாங்ல இருந்து நமக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம இங்க இருந்து நம்ம போயிட்டு வர பெட்ரோல் ஆகும். இப்போக்கி நம்ம சரௌண்டிங் பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டோம்னா அந்த 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 பாலத்துக்கு அங்கிட்டு, அதாவது கொள்ளடம் காவேரி பாலத்துக்கு அங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஆப்போட ஏதாவது ஒன்று தெரிஞ்சா கூட இங்க இருக்கவங்க சொல்றப்ப நம்ம ஆள் போட்டுறப்ப திருச்சி ஃபுல்லா பண்ணலாம். ஆனா ஸ்டார்டிங் திருச்சி ஃபுல்லா பண்றது நமக்கு கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி. 4 பிரிச்சு 4 ஜோன பிரிச்சு சரிங்களா? 20 கிலோமீட்டர் சொல்றீங்க இல்லையா? 5 கிலோமீட்டர் ஒரு ரேஞ்ச் மாதிரி பிரிச்சிங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க A1 A B3 AB CD சொல்லிட்டு 4 பிரிச்சுனே வச்சுக்கோங்களேன். நீங்க சி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க நீங்க விளம்பரம் படுத்துறீங்க, டக்குனு ஏங்க வரும். ஸோ நீங்க என்னன்னா இப்ப நீங்க ஐட்டம் வந்து இப்ப நீங்க ஒரு ஆளா பண்ண முடியும். இப்ப நீங்க 4 ஏரியாவுக்கும் 4 டெலிவரி போட்டிருக்கீங்க, இல்ல 2 ஏரியாவுக்கு 2 பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து இதை யோசிக்க தேவை. இந்த ஆர்டர் தான் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப மளிகை ஐட்டம்ங்கிறதால நல்ல ஆர்டர் வரும், உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு ஆர்டர் வரும் சரிங்களா? ஸோ போக போக வந்து அப்படிதான் வரும் உங்களுக்கு. 100 200 நீங்க ஆர்டர் எடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் கஸ்டமர் எவ்வளோ அதிகமா ஆர்டர் எடுக்கிறாங்க, சராசரி ஆர்டர் ஆகல அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஸோ 100 முதல்ல ஆர்டர் பண்ணும்போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம மளிகை கடைக்கு போனாலும் 200 ரூபா 100 ஆயிரத்துல சரிங்களா? ஸோ இப்போ ஆன்லைன்ல போது குறைஞ்சபட்சம் ஒரு 400 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுங்க. கஸ்டமர் ஆர்டர் ஆயிட்டேன்னு ஆர்டர் பண்ணா குறைஞ்சபட்ச வேல்யூ ஒரு 500 400
இப்ப கஸ்டமர் நிறைய பேர் ஆர்டர் போடும் போதே சராசரி 1000 2000 போட ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க. என்ன நீங்க ஹோல்சேல் ரேட் வாங்குவீங்க, ரேட்டு மற்ற கடையை விட கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, ஏதோ ஒரு காலத்தால வந்து ஓகே சொல்லிட்டு அவங்க 1000 ரூபாய்க்கு 2000 கூட சராசரி ஆர்டர் போட ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த சராசரி ஆர்டர் லெவல் இல்லையா, 1000 ரூபாய்னா 1500 பண்ணி வைக்க 2000 ஆர்டர் சராசரியா போடுறாங்க. சராசரி பண்ணா ஒரு 20 பேர் ஆர்டர், 20 ஆர்டர் வந்திருக்குன்னா இந்த 20 ஆர்டர் எடுத்து பாருங்க, என்னென்ன ஆர்டர் இந்த ரேட்ல வந்து பாருங்க, 200 300 1000 2000, அதுக்கு ஒரு சராசரி எவ்வளவு போடுங்க, எல்லாமே டோட்டல் போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு சராசரி வேல்யூ வரும். அந்த வேல்யூ ஆர்டர் ஃபிக்ஸ் வச்சிருக்கு சரிங்களா. 500 ரூபாய் 500 ரூபாய், 1000 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு சராசரி வந்து 500 வருதுன்னா நம்ம 700 வைக்கணும். ஏன்னா அப்பதான் சராசரியா வாங்குறோம் 500 வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா கூடுதலா வாங்க வைக்கணும். ஆப் ஒன்ஸ் டெவலப் பண்ண ஆர்டர் கொடுக்க அவங்க எப்பயுமே ஓகே, எப்பயுமே அமேசானே பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மினிமம் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் ஆயிடுச்சு ஃப்ரீ டெலிவரி. ஸோ அந்த ஃப்ரீ டெலிவரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா தான் சரிங்களா. பட் அதுக்காக என்ன பண்ண கஸ்டமர் அதிகமாக வாங்குவாங்க. நமக்கு டெலிவரி ஃப்ரீயா கிடைச்சாலும் கொடுத்தாலுமே நம்ம வந்து பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஸோ ஒரு கஸ்டமர் பார்க்காம ஒரு டெலிவரி நம்ம கொடுக்கும்போது கஸ்டமர்னா ஓகே வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறாங்க, ஆனால் நம்ம வந்து பொருள் கூடுதலாக வாங்கப்போம் அப்படின்ற போது கஸ்டமர் வந்துன்னா சராசரி வாங்குற லெவலை விட அதிகமாக 200 அது விற்பனை அதிகமாக உங்களுக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து 100 200 வியாபாரம் பண்ண தேவையில்லை, 1000 2000 வியாபாரம் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி கஸ்டமர் லிஸ்ட் வச்சுங்க, நம்ம ஆப்லேயே கஸ்டமர் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, யார் யாரு எந்த கஸ்டமர் இன்னைக்கு ஆர்டர் பண்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் சில பேர் ரெகுலரா வாங்குவாங்க, வாரம் வாரம் வாங்குவாங்க, வாரம் வாரம் இல்ல வாரம் வாரம் இந்த கிழமை இந்த கிழமை சொல்லிட்டு சராசரி வாங்குறவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, அதாவது அவங்க இந்த கஸ்டமர் லிஸ்ட் வருதுங்க. ஸோ அதிகமா வேல்யூல 2000 3000 4000 வாங்குறவங்களுக்கு தனியா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதாவது அதிகமா உடனே ஆர்டர் கொடுக்குற ஆஃபர் கொடுக்குற மாதிரி, கஸ்டமர் ரெஃபர் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இப்ப நீங்க நான் ஒரு கஸ்டமர் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு உங்களோட சர்வீஸ் பிடிச்சிருக்கு, பொருள் தரமா இருக்கு, நேரத்தை கொடுக்குறீங்க, நல்ல பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்றீங்க, ப்ராப்பரா எல்லாமே மேனேஜ் பண்றீங்கன்னா அந்த கஸ்டமர் நல்லா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை இன்னொருத்தவங்களுக்கு அவங்க மூலியமா ரெஃபர் பண்ணணும். ஸோ அவங்க சொல்லணும் சார் இது மாதிரி ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், அவங்க போகும்போது பேசும்போது நீங்க கஸ்டமர் ஓகே தேங்க்ஸ் நல்லா பண்றீங்க வெரி குட், இந்த ஊர்ல சின்னதாக பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கஸ்டமரை நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு பயன்படுத்திக்கணும் விளம்பரத்துக்கு. ஸோ அவங்கள ஒரு அழகா வந்து சார் இப்போ விருப்பப்பட்டுன்னா நம்ம வந்து நம்மளுடைய விளம்பரங்களை வந்து நம்ம கஸ்டமருடைய கருத்துக்களை வந்து நம்ம போடுறோம், சோசியல் மீடியால போடுறோம். ஸோ நீங்க விருப்பப்படுறோம் உங்க போட்டோ எடுத்து நம்ம அழகாக நம்ம பேஜ்ல போடுவோம், விருப்பப்பட்டா நீங்க போடுவோம் சரிங்களா. என்ன உங்க கருத்து என்ன, ஆப் பத்தி என்ன கருத்து யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்கா, ஒரு சில வார்த்தைகள் எழுதி கொடுங்க. இது எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருக்காங்க அதை வந்து நீங்க சொல்லி 4 கருத்து எழுதி ஒரு பேப்பர்லயோ ஒரு இதுலயோ ஒரு எழுதி வாட்ஸ்அப் கூட பண்ணி விடுறதுன்னு சொன்னீங்கன்னா அழகா நம்ம எடுத்து ஒரு கஸ்டமர் பேர் சும்மா கஸ்டமர் பேர் போட்டு இந்த மாதிரி நம்ம ஆப்ல பயன்படுத்துற கஸ்டமர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிப்ளை விஷயம் மாதிரி சொல்லி நம்ம சோசியல் மீடியா ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு வெறும் ஆப் விளம்பரம் மட்டும் இல்லாம பயன்படுத்துறவங்களோட கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கும். பரவாயில்ல இந்த ஆப் பயன்படுத்துறாங்க, ஸோ இந்த ஊர்ல இருக்க ஒரு ராஜனா ஒருத்தர் இந்த கமெண்ட் போட்டுருக்காரு நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், இங்க நான் இருக்கிற இதுல வந்து நல்லா பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது அது வந்து உங்க பிராண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். விளம்பரம் இலவச விளம்பரம் ஆச்சு ஒன்று பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பிராண்ட் மேல நம்பிக்கை ஏற்பட்டதுதான் பிசினஸ்ல வந்து அதிகப்பட்ட. ஆன்லைன் போது நம்பருக்கு சிரமம் இருக்கு இல்லையா, கடன் தெரியும் பல வருஷம் பழக்கமா இருக்கும், வந்து போவாங்க பார்ப்பாங்க யார் யாரும் தெரியும், முகம் தெரியும், ஊரு தெரியும், அவங்க அப்பா யார் தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஆன்லைன் போது ஆன்லைன்ல பண்றோம் ரிஸ்கா யாரும் பணம் வாங்கிட்டு யாரும் நேரம் அனுப்பிட்டு பொருள் வர என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்பிக்கை தன்மையை வரணும். கஸ்டமர்கிட்ட எதுவும் ஏற்படுத்தணும்னா நீங்க வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது டெலிவரி கொடுக்கும்போது இது மாதிரி நாங்கள் பண்றோம், உங்களுக்கு வேற ஏதாவது பொருள் வேணுமா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம பண்ணலான்னு இருக்கோம், கறி வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கோம், ஸோ விருப்பப்பட்டா நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, அதையும் நான் வந்து கொண்டு வர முயற்சி பண்றோம். இப்படி நீங்க பேசலாம், ஏன்னா நீங்க தானே பிசினஸ் பண்ண போறீங்க இல்லையா. கஸ்டமர் டெலிவரி பண்ணும்போது இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பொருள் கிடைச்சா என்ன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட பழகிக்கணும். மொபைல்ல யூஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், அதுல உங்க வரவு செலவு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு 5000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து ஒரு இங்க வாங்கி உங்களுக்கு கொடுத்தேன், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 150 ரூபாய்க்கு வித்துருக்கேன், ஸோ 50 ரூபாய் லாபம் இருந்துச்சு. டெலிவரி செலவு வந்து இன்னைக்கு போடலாம் வந்து காலைல சாயங்காலம் வரைக்கும் பெட்ரோல் போடுறது ஒரு 200 ரூபாய் ஆயிடுது. ஸோ அப்போ எனக்கு இவ்வளவு வந்தது இவ்வளவு இதுல செலவு போக எனக்கு லாபம். இப்படி நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நாள் சராசரி ஒரு பிசினஸ் ஆகுது,
எனக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆகுது, அது என்னோட லாபம் இவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு சதவீதம், இதுல செலவுகள் இவ்வளவு செலவு. இப்ப நீங்க இதை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு இன்னொரு டெலிவரி பாய் போடும்போது தெரியும் உங்களுக்கு. சராசரி ஒரு நாள் வேலை செஞ்சு இவ்வளவு நேரம் வேலை செய்யலாம், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு ஆர்டர் வருது, அதுக்கு இவ்வளவு நேரத்துல முடிக்க முடியும், இவ்வளவு நேரம் முடிச்சா அதுக்கு இவ்வளவு பெட்ரோல் செலவா, இவ்வளவு கிலோமீட்டர் ஒரு நாட்கள் போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிடும். இது தெரியும் போது நீங்க ஒரு ஒரு டெலிவரி பாய் எடுக்கிறீங்க, அவங்க வேலை செய்ய வாங்க முடியும், வேலை செய்ய வாங்க முடியும். இல்லைன்னா ஏமாத்துவாங்க. அது இல்லாம உங்களுக்கு ட்ராக்கிங் சாஃப்ட்னு தனியா கொடுத்துருக்கும், இந்த ஆப்ல வராம தனியா வரும். அது நீங்க கொஞ்சம் 2 3 டெலிவரி பாய்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு லேப்டாப்போ ஒரு டேப்லெட்டோ வாங்கிடுங்க, சரிங்களா? சிஸ்டம் போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம், அவங்க எங்க இருக்காங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் நீங்க ஏரியா ஸ்விட்ச் பண்ணிட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் கட்ட நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்டர்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஓகே, போஸ்டர்ஸ்லாம் நீங்க எல்லாமே பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு சார், இன்னைக்கு பிரிண்ட் வந்துடும். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நோட்டீஸ் மாதிரி கொடுக்க போறீங்களா, இல்ல பேனர் மாதிரி வைக்க போறீங்களா? சார் இப்போக்கி பேனர் இல்லை சார், இப்போக்கி ஒரு 1000 பிரிண்ட் போட சொல்லியிருக்கேன் சார். அதாவது இந்த 20 கிலோமீட்டர் மட்டும் சரௌண்டிங்ல இருக்க மொத்த வில்லேஜ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வில்லேஜ், அதான் நான் ரெகுலரா போயிட்டு வர வில்லேஜ். அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டா நமக்கு கொடுக்குற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எந்தெந்த வீடுக்கு அபார்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசா இருப்போம், கொஞ்சம் ஆன்லைன்ல அதிகமா டெலிவரி பண்றவங்கன்னா யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா டெலிவரி பண்ணாத வீட்டுக்கு நமக்கு போட்டு நம்ம கொண்டு வரதோட டெலிவரி பண்றவங்களுக்கு அதை பத்தி தெரியும். டெலிவரி பண்ணாதவங்க டெலிவரி பார்த்து சரி வீட்டுக்கு மளிகை பொருள்லாம் அவங்க கேட்டுக்கிட்டோன்னு இப்போ டெலிவரி பண்ற ஏரியாவனா எத்தனை பேருன்னு பார்த்துக்கிட்டேன், ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட இருக்காங்க. சரி, இந்த பிரிண்ட் அப்புறம் அது இல்லாமல் நோட்டீஸ் வேற அடிச்சிருக்கேன். இது மாதிரி கிராண்ட் ஓப்பனிங், இது மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா டோர் இலவசம், அப்புறம் ஒரு டம்ளர் ஃப்ரீன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளர் ஒன்று இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ஒரு வாரத்துக்கு அந்த டம்ளர் இலவசங்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு யாராவது இலவசங்கிறவங்களுக்கும் பண்ணுவாங்க நிறைய பேர். 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து 1000 ரூபாய் போட்டிருந்தேன், அப்புறம் 500 ரூபாய்க்கு டோர் டெலிவரி இலவசம்னு போட்டேன். மினிமம் 500 ரூபாய் வாங்காத ஆள்லாம் கிடையாது. அதனால அதுலயே நிறைய இப்போதைக்கு நீங்க கொடுத்த 1766 லிஸ்ட்ல வந்து இப்போதைக்கு ஒரு 300 லிஸ்ட் மட்டும் நான் போட்டு அந்த 300 மட்டும் எப்படி ரெகுலரா போகுது. ஏன்னா மக்கள் தேவையானது அரிசி, சர்க்கரை, பால், முட்டை, மல்லித்தூள், தூள் ஐட்டங்கள், அப்புறம் கடுகு, வெந்தயம், இது மாதிரி சும்மா ஒரு நார்மல் ஐட்டம் மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மக்கள் சர்ச் பண்றப்ப இல்ல மக்கள் நம்மகிட்டே போய் டெலிவரி பண்றப்ப நம்ம கேட்பாங்க இல்லையா, இந்த ஐட்டம் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறப்ப இந்த ஐட்டம் இருக்குங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றீங்கன்னு சொல்றப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம 30 ஐட்டங்கிற 300 ஐட்டங்கிறப்ப மக்கள் கொஞ்சம் சீக்கிரமா எண்ணெயா ரைட் வந்துருச்சு, தேங்காய் எண்ணெய் வந்துருச்சு, ஆயில், அப்போ கம்மியா இருக்கிறப்போ உடனே பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதனால இப்போ கம்மியான ஐட்டம் மட்டும் வச்சு இந்த ஒரு 1000 வீட்டை மட்டும் கவர் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் எல்லாமே அதுலயே சரௌண்டிங்ல வருது. அப்பார்ட்மெண்ட்ல கீழே வாட்ச்மேன்ட்டே பேசிட்டேன், இது மாதிரி நான் நோட்டீஸ் கொடுக்கணும்னு. அவர் ஒன்றும் சொல்லப்பா, நீங்க எல்லாரும் வந்து கொடுத்து தான் போறாங்க, என்கிட்ட கொடுக்க சொன்னாலும் ஓகே தான், இல்லை நீ செப்பரேட்டா நீ வீட்டுல போய் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இல்லை சார் யாராவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ உள்ள போய் கொடுங்க, என்கிட்டயும் பாதி கொடுங்க, கீழே இருக்கிறப்ப நானும் கொடுக்குறேன்னு பேசிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் பேசிட்டேன். அதே மாதிரி என்னோட சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க, மளிகை கடை, அவங்ககிட்ட போய் பேசியிருக்கேன். இது மாதிரி நான் வந்து மளிகை கடை இது மாதிரி இந்த ஊர்ல வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா வாங்குற ஐட்டத்தையும் இந்த ஆப்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு ஓகேனா நீங்க ஒரு 1000 இல்ல 2000 ரெகுலரா வாங்குறதா உங்களுக்கு டோர் டெலிவரி இலவசம். நீங்க அங்க வாங்குற பொருளை நீங்க என்கிட்ட ஆர்டர் பண்ண போறீங்க, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் காசு வாங்கிக்க போறேன். இல்ல நீங்க பே பண்ணி எனக்கு ஃபர்ஸ்டே பே பண்ற மாதிரி இருந்தாலும் அதுல ஆப்ஷன் இருக்கு, பே பண்ணிக்கலாம். இல்ல செப்பரேட்டா நீங்க என்கிட்ட கால் பண்ணி கூட நீங்க பே பண்ணிக்கலாம், இல்ல நேரில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு 10-15 கடையில பேசியிருக்கேன். அவங்களும் சரிப்பா கொண்டு வாங்க, நான் பேசி பார்த்துக்கிறேன். சில பேர்த்துக்கு தெரியலங்கிறப்ப அவங்க பையனே நான் பார்த்து சொல்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் ஒரு சின்ன சின்ன கடையை மட்டும் ஒரு பெட்டி கடை மாதிரி சரௌண்டிங்கை நான் பிடிச்சிருக்கேன்.